பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பேறு பெற்றோர் எனும் அருட்சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தூயாவியாருடைய திருவிழாவை கொண்டாட நம்மை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்றைய நாளிலே ஆண்டவர் ஒன்றாக இருக்கும்படி, ஒற்றுமையான மக்களாக இருக்கும்படி, மூவொரு கடவுள் ஒன்றாக இருப்பது போல அவருடைய பக்தர்கள், அவருடைய மக்கள், அவருடைய வழி தோன்றல்களாகிய நாங்களும் ஒன்றாக இருந்து செயலாற்றும்படி எங்களை அழைக்கின்றார். இந்த ஒற்றுமைக்கு, இந்த ஒன்றாக வருவதற்கு தூய ஆவியானவர் எங்களை அழைக்க வேண்டும். தூய ஆவியானவர் எங்களுடைய செயலாற்ற வேண்டும். தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும். இவ்வாறாக தூய ஆவியானவருடைய செயலாற்றலால் வழிநடத்தலால் நாங்கள் இறைவனைப் போல, மூவொரு கடவுளைப் போல ஒன்றாக இருப்போம். ஆகவே அந்த தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிறைவாக கிடைக்க இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே நாங்கள் விசேட விதமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய பலியை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை உம்முள்ள இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்திருளமை வேண்டுகின்றோம். அதனால் திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்று திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 28 தொடக்கம் 38 ஏறாக. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது உங்களுக்கு தெரியும்.
அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரிடம் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின்பு எல்லாரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் எங்கள் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளேயும் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக எனக்கு செயலாற்றிய கடவுளேயும் வல்லமையை காட்டியருளும். ஜெருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றிடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது ஆட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரே, உமது வார்த்தையை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஜேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும்.
நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்கள் அவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகின்றேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கின்றேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்திரள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உம் வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நான் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, புனித அத்தனாசியஸ் ஒரு முறை கூறுவார், கடவுள் இவ்வுலகிற்கு மனிதனாக வந்தார், மனித உருவெடுத்தார், மனித சாயல் எடுத்தார். ஏனென்றால் இந்த மனிதர்கள் கடவுளாக மாற வேண்டும். இந்த மனிதர்கள் மனிதத்தன்மையிலிருந்து கடவுள் தன்மையை தங்களுடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனிதத்தன்மையிலிருந்து கடவுள் தன்மைக்கு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், உமது வார்த்தையை உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு உரியதாக்கும்படி அர்ப்பணமாக்கியருளும். இந்த உண்மை என்ன? ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த உண்மை என்ன? இந்த உண்மையை நாங்கள் பார்ப்போம் என்றால், நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த உண்மை என்னவென்றால், தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒற்றுமையாக இருக்கின்றது. இந்த தூய ஆவியார் தம்முடைய வழியிலே எங்களை வழிநடத்துகின்ற போது நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்ட மக்களாக இறைவனை நோக்கி செல்லுகின்ற, இறைவனுடைய சாயலை அணிந்திருக்கின்ற மக்களாக நாங்கள் மாறுகின்ற போது எங்களுக்குள்ள ஏற்படுகின்ற மாற்றம், அந்த தெய்வீக மாற்றம், அந்த தெய்வீக மாற்றத்தை நாங்கள் எங்களுடையதாக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னை ஆணித்தளமாக வைத்து கூறுகிறார். அது எவ்வாறென்றால், எவ்வாறு அரசர்கள் தங்களுடைய பெயராலே கட்டளைகளை சாசனங்களை அறிக்கையிடுவது போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய பெயரால் இந்த ஒற்றுமையாக இருக்கும்படி இந்த உலகத்திற்குரிய மக்களை இறைவனுக்குரிய மக்களாக அர்ப்பணமாக்கும்படி அறிக்கையிடுகின்றார். அது அதிகாரபூர்வமான அறிக்கையாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தியை நாங்கள் பார்க்கலாம். 7 தடவை ஆண்டவர் இயேசு நான் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார். நானே ஆடுகளுக்கு வாயில் இருக்கின்றவர் நாமே என்று 7 தடவைகள் ஆண்டவர் இந்த நான் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார். ஏனென்றால் இந்த 7 தடவைகள் ஆண்டவர் இந்த நான் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்ற போது அவர் இறைவனால் அனுப்பப்பட்ட இறைமகன், அதிகாரமுடையவர், இறைவனுடைய தூதர் என்கின்ற உண்மையை, இறைவனுடைய தூதர் என்கின்ற அந்த சாசனத்தை ஆணித்தளமாக அறிவிக்கின்றார். இவ்வாறாக அதிகாரபூர்வமாக ஆணித்தளமாக அறிவிக்கின்ற இறைவன் ஒற்றுமையாக இருக்கும்படியும் இந்த உலகத்திற்குரிய மக்களை இறைவனுக்குரிய மக்களாக மாறும்படியும் இன்றைய நாளில் அழைக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய வழியிலே நடக்கின்ற நாங்கள் ஒற்றுமை உள்ள மக்களாக இருக்கின்றோமா? இந்த தூய ஆவியானவர் தருகின்ற ஒற்றுமையை எங்களுடைய வாழ்விலே கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தினுடைய சாயலை நாங்கள் அணிந்து கொள்ளாமல் இறைவனுடைய தெய்வீக சாயலை அணிகின்ற மக்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இது எங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. சவாலையும் தாண்டி இது எங்களுக்கு இறைவனாலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அழைப்பாக இருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் திருமுணுக்கினால் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக மாறுகின்றோமோ அவ்வாறே நாங்கள் இந்த உலகிலே வாழ்கின்ற போது இந்த உலகத்திற்குரிய மக்களாக அல்லாமல்
இறைவனுக்குரிய சாயலை அணிகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அன்பு என்கின்ற சாயல், ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற சாயல், விட்டு கொடுப்பு என்கின்ற சாயல், மன்னிப்பு என்கின்ற சாயலை எங்களுக்குள்ளே நாங்கள் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். இறைவார்த்தையை நாங்கள் கேடயமாக பிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நீதியை அணிந்து கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் வாழுகின்ற போது தூய ஆவியானவர் தருகின்ற உண்மையை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற மக்களாக, தூய ஆவியானவர் காட்டுகின்ற ஒற்றுமையை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற மக்களாக மாறுவோம். எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் மாறுவோம். இன்றைய நாளிலே நாங்கள் இறைவனிடம் வேண்டுவோம். தூய ஆவியானுடைய பெருவிழாவை கொண்டாடப் போகின்ற நாங்கள், அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நாங்கள், தூய ஆவியானவர் காட்டுகின்ற வழியிலே நடக்கின்ற மக்களாக, இறைவனுடைய தன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே, இறைவனுடைய சாயலை எங்களுடைய வாழ்க்கையிலே அணிந்த மக்களாக நாங்கள் வாழ இறைவன் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து, ஒற்றுமையிலுள்ள மக்களாக இருந்து, இறைவனுடைய அரசை தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலில் இவ்வுலகிலே பரப்புகின்ற மக்களாக நாங்கள் வாழ இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமேன். எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையிலே பணிபுரியும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவிகளுக்காக மன்றாடுவோம். இவர்கள் தாம் பெற்றுக்கொண்ட இறை அழைத்தலுக்கு ஏற்ப வாழ்ந்து தமக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளை சரியான வழியில் வழிநடத்த தேவையான தூய ஆவியின் வரங்களை இவர்கள் மேல் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகு உங்களை வெறுக்கின்றது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று மொழிந்தவரே, இன்றைய இக்காலகட்டத்திலே இன மத துவேஷங்களினால் ஏற்படும் இறப்புகள், பல்வேறு வகையான கலாச்சாரத்துக்குள் மூழ்கி தவிக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இவர்களை உமது வல்லமையினால் பாதுகாத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இளைஞர்கள் ஜோதிகளுக்காக மன்றாடுவோம். நிலை குலைந்து கொண்டிருக்கும் இவ் நவீன உலகிலே பல்வேறு வகையான போதை வஸ்துக்குள்ளும் சினிமா மோகத்திற்குள்ளும் சிக்கி தவிக்கும் ஒவ்வொரு இளைஞர்கள் ஜோதிகளை கண்ணோக்கி பாரும். இவர்கள் தமது நிலைகளை உணர்ந்து எதிர்காலத்தில் சிறந்ததொரு தூண்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டு மக்களுக்காக மன்றாடுவோம். வெள்ள தகப்பனே இறைவா, எம் நாட்டில் வாழும் எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் எவ்வித இன மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழவும், இவர்கள் மேற்கொள்கின்ற உழைப்புக்கேற்ப நற்பயனை பெற்றுக்கொள்ளவும் நீர்தாமே இவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள், குருத்துவ துறவர திருமண நினைவு நாட்களை கொண்டாடுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னுமாக இறந்த அடியாளர்களுக்காக மன்றாடுவோம். இறந்த அடியாளர்கள் தங்களுடைய பாவங்களால் மன்னிக்க பெற்று இறைவனுடைய திருத்துயகத்தில் நித்தியத்துக்கு உறவாட இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னுமாக இந்த சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட எங்கள் ஒருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஏழைகள், எளியவர்கள், சேரிப்புறங்களிலே வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை இறைவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் எனவும் மன்றாடுவோம். இன்னமாக பரவுகின்ற இந்த வைரஸ் நோயின் தாக்கத்தினால் இந்த உலகம் மீண்டும் ஒரு முடங்குகின்ற நிலைக்கு செல்லாமல் இருக்க இறைவன் இந்த நோயின் தாக்கத்தினால் இருந்து இந்த உலகத்தை பாதுகாத்தருள வேண்டும் என்று மன்றாடுவோம். தூய ஆவியானுடைய பெருவிழாவுக்காக எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே சீடர்கள் தூய ஆவியானவரை பெற்றது போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே தூய ஆவியின் பெற்று துணிவுள்ள மக்களாக வாழ, நற்செய்தியின் தூதுவர்களாக மாற எங்கள் ஒருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுவோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மர நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை பொழுதுரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மேற்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் பாடுபடணும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திறமுன் என்று மக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவி நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் நோய்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த சபத்தை துணிவுடன் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் உன் நல்ல இயேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போது மன்றினேன், அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோகம் சூழ்ந்த வாழ்விலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். கலங்காதே என்று கண்ணீர் துடைத்து புது வாழ்வு எனக்கு அளித்தார். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளமை திருவிருந்து உமது அருளை எம் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தென்னாற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெறச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பெயராலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே